Good morning students. Differential calculus radius of curvature in polar coordinates அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம். Show that the radius of curvature of the curve r power n is equal to a power n into cos n theta is a power n into r power minus n plus 1 divided by n plus 1 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க, இந்த கர்வுக்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? we know that radius of curvature rho is equal to r square plus dr by d theta whole square whole power 3 by 2 divided by r square plus 2 into dr by d theta whole square minus r into d square r by d theta square. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? இந்த dr by d theta and d square r by d theta square இந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணி கிவன் கர்வுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரோனுடைய வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த வேல்யூ தான் நமக்கு a power n into r power minus n plus 1 divided by n plus 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன கர்வ் கொடுத்துருக்காங்க? given that r power n is equal to a power n into cos n theta அப்படின்னு சொல்லி கர்வ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாகிரதம் நம்ம டூ சைட்ஸும் அப்ளை பண்ணணும். இங்கே r power n இருக்கு இல்லையா, அதனால் டேக்கிங் லாகிரதம் on both sides. இப்போ லாகிரதம் அப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும்? log of r power n is equal to log of a power n into cos n theta. இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? log of a power n இருந்தால் n log a நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த n நம்ம ப்ராடக்ட்டில் நோட் பண்ண முடியும். இப்போ n log r அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? நமக்கு log of abன்னு இருந்ததுன்னா log a ப்ளஸ் log b நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி படி log of a power n ப்ளஸ் log of cos n theta. இப்படி நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த டேர்மை டூ டேர்மை பிரித்து நம்ம மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு dr by d theta கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. தீட்டாவை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கவனிச்சோன்னா இங்கே n இருக்கு இல்லையா, இப்போ n அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். log r நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by r into dr by d theta which is equal to இங்கே log a power n இருக்குது, இது கான்ஸ்டன்ட் டேர்மு. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ப்ளஸ் இங்கே தீட்டா இல்லை இல்லையா, அதனால் 0 ஆகுது. இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? ப்ளஸ் 1 by cos n theta அப்படின்னு ஆகும். திரும்ப cos n thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin n theta அப்படின்னு ஆகும். திரும்ப இங்கே n theta இருக்கு இல்லையா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ n ஆகும். அப்போது நமக்கு log of cos n thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by cos n theta into மைனஸ் sin n theta into n எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது? அதாவது n by r into dr by d theta is equal to ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது நமக்கு? மைனஸ் sin n theta divided by cos n theta into n இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டேர்ம் n by r இருக்கு இல்லையா, இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? இங்கே dr by d theta ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு மைனஸ் sin n theta divided by cos n theta into இங்கே நமக்கு n இருக்கு இல்லையா, n நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள n by r ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது r by n அப்படின்னு ஆகும். இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இந்த n நமக்கு கேன்சல் ஆகிடும். இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் r இன்ட்டு sin n theta divided by cos n theta. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? tan n thetaவுக்கு ஈக்குவல். இதுதான் நமக்கு dr by d theta. இப்போ நமக்கு dr by d theta கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு theta. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? நமக்கு d ஸ்கொயர் ஆர் பை d theta ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு டூ டேர்ம் r இன்ட்டு tan n theta இருக்குல்ல, இதை யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்ம வெளில ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு tan n thetaவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் n thetaன்னு ஆகும். திரும்ப n thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n ஆகும் இல்லையா. ப்ளஸ் tan n thetaவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா dr by d theta அப்படின்னு ஆகும்.
நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? மைனஸ் என்ஆர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இங்கே நமக்கு ப்ளஸ் tan என் தீட்டா. dr பை டி தீட்டாவினுடைய வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? மைனஸ் ஆர் tan என் தீட்டா. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் என்ஆர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இங்கே நமக்கு மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு ஆகிடும். ஆர் tan ஸ்கொயர் என் தீட்டா. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோன்னா இந்த டேர்ம் ப்ளஸ்ன்னு ஆகிடும், இது மைனஸ்னு ஆகும் இல்லையா? அப்போ ஆர் tan ஸ்கொயர் என் தீட்டா மைனஸ் என்ஆர் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இதுதான் டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே ரோவனுடைய வேல்யூ நோட் பண்ணோம் இல்லையா? ஃபார்முலா அதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம். டிஆர் பை டி தீட்டாவுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயர் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன்ஸ் 2 and 3 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? ஈக்குவேஷன் 1 என்ன நமக்கு? ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டிஆர் பை டி தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு dr by d theta whole square minus r into d square r by d theta square which is equal to இங்கே r square அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். dr by d theta வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம்? மைனஸ் ஆர் tan n தீட்டாலேயே அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் ஆர் tan n தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு dr by d theta வந்து மைனஸ் ஆர் இன்ட்டு tan n theta ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயர். இதனுடைய வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? என்ன கால்குலேட் பண்ணோம்? ஆர் இன்ட்டு tan ஸ்கொயர் என் தீட்டா மைனஸ் என்ஆர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் என் தீட்டா அப்படின்னு ஆகும். ஹோல் பவர் 3/2 இருக்குது. நியூமரேட்டரில் டினாமினேட்டர் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே ஆர் ஸ்கொயர், இங்கேயும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2 ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் என் தீட்டா அப்படின்னு ஆகும். இங்கே நம்ம இந்த ஆரை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் என் தீட்டா அப்படின்னு ஆகும். இப்போ இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும். என் ஆர் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? அந்த 2 டேர்மில் இருந்தும் ஆர் ஸ்கொயரை நம்ம காமனாக வெளில எடுக்கலாம். ப்ராக்கெட்குள்ளேயே நம்ம வெளில எடுக்கும்போது இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே 1ன்னு ஆகும். ப்ளஸ் இங்கே tan ஸ்கொயர் என் தீட்டா அப்படின்னு ஆகும். ஹோல் பவர் 3/2. டினாமினேட்டரில் எப்படி நம்ம வேல்யூ நோட் பண்ணலாம்? இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. இங்கே 2 ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் என் தீட்டா. இங்கே ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் என் தீட்டா. இது ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ நம்ம சப் பண்ணலாம் இல்லையா? சப் பண்ணும்பொழுது நமக்கு இங்கே ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் என் தீட்டா அப்படின்னு ஆகும். இங்கே பேலன்ஸ் உள்ள டேர்ம் நமக்கு ப்ளஸ் என் ஆர் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் என் தீட்டானுடைய வேல்யூ நமக்கு சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டான்னு தெரியும் இல்லையா? அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை நமக்கு இங்கே 2 டேர்ம்லேருந்து ஆர் ஸ்கொயரை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் என் தீட்டா அப்படின்னு ஆகும். ப்ளஸ் இங்கே என் ஆர் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ஆர் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா இருக்கு இல்லையா? அதை நம்ம காமனாக ஆர் இன்ட்டு சீக்கண்ட் என் தீட்டா இன்ட்டு ஹோல் பவர் இங்கே ஸ்கொயர் நோட் பண்ணிக்கலாம். ஹோல் பவர் என்ன இருக்குது? 3/2 இருக்குது இல்லையா? இப்போ டினாமினேட்டரில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் என் தீட்டா நமக்கு எப்படி நோட் பண்ணலாம்? சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். ப்ளஸ் என் ஆர் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த 3 இருக்கு இல்லையா? இதை நம்ம இங்கே பவரில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஆர் க்யூப்னு ஆகும். இங்கே சீக்கன் க்யூப் என் தீட்டா அப்படின்னு ஆகும். இப்போ டினாமினேட்டரில் காமன் டேர்ம்ஸை நம்ம நோட் பண்ணுறோன்னா இங்கே காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஆர் ஸ்கொயர், இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்குது. இங்கே சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா, இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா. காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் என் தீட்டா அப்படின்னு ஆகும்.
இங்கே பிளாக்கெட்டில் 1 + n, அதாவது இந்த டேர்மில் நமக்கு 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கும், இங்கே n இருக்கு இல்லையா, அதனால் 1 + n இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே r², இதில் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இங்கே சீக்கன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுலேயும் நமக்கு சீக்கன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் பேலன்ஸ் என்ன இருக்கும், r இன்ட்டு சீக்கண்ட் n தீட்டா அப்படின்னு ஆகும், டிவைடட் பை 1 + n இருக்கு இல்லையா, அது நம்ம n + 1 இப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் r டிவைடட் பை n + 1 இன்ட்டு இந்த சீக்கன் n தீட்டா எப்படி எழுதலாம், 1/cos n தீட்டா. cos n தீட்டாவுக்கான ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் n தீட்டா, அதனால சீக்கன் n தீட்டாவை நம்ம இப்படி நோட் பண்ண முடியும். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கர்வ் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, r/n = a/n இன்ட்டு cos n தீட்டான்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ இதில் cos n தீட்டாவினுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே a/n என்ன பண்ணலாம், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டரில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ r/n டிவைடட் பை a/n = cos n தீட்டா. இப்போ இங்கே cos n தீட்டா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ r/n + 1 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இதனுடைய ரெசிப்ரோக்கல், அப்போ a/n டிவைடட் பை r/n இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல r இருக்கு இல்லையா, இங்கே n ஒரு r நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ a/n டிவைடட் பை n + 1 இன்ட்டு r/n - 1 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் நமக்கு ரோ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில், a/n r/-n + 1 டிவைடட் பை n + 1 இப்படி நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த r/n - 1 இருக்கு இல்லையா, இதை நம்ம நியூமரேட்டரில் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணால் என்ன ஆகும், a/n ஆகும். இங்கே வந்து பவர் நம்ம நியூமரேட்டரில் மார்க் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ இங்கே -n + 1 அப்படின்னு ஆகும். டினாமினேட்டரில் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, n + 1 இருக்குது. இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து கிவன் கர்வுக்கு நமக்கு இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.